ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா கார்த்திக்குமார். ஸோ இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகி 2014 டிவோர்ஸ் ஆச்சு. ஸோ 12 வருஷமாக உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு போராடி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தனுஷ்னா தேவையில்லாமல் இழுக்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ப்ராப்ளம் வந்து எதுக்கு தேவையில்லாமல் தனுஷ்னா இழுக்கிறாங்க. தனுஷ்னா கூட உங்கள் படம் பண்ணியிருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக்குமார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து தேவையில்லாமல் தனுஷ்னா வந்து இழுக்கிறது, அதுக்கப்புறம் தனுஷ்னாவோட ஃபேமிலி இழுக்கிறது, தனுஷ்னாவோட ஒய்ஃப் இழுக்கிறது, தனுஷ்னா வந்து 90s கிட் மாதிரி அறிவுரை கூடுறது வந்து 90s கிட் பூமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. தனுஷ்னா எந்த ஒரு யாருமே தாழ்வாக பேசினதே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். எந்த மேடையில் இருக்கட்டும் சரி, அவர் வந்து ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் துளுவதோ இளமையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையிலும் சரி, ஒரு இடத்துலையும் சரி, இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி, தனுஷ்னா வந்து யாருமே காயப்படுத்தி ஒருத்தரை கூட ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசினது இல்லைங்க. அவர் எல்லாத்தையுமே வந்து இப்போ அன்பை தான் பகிர்ந்துருக்காரே தவிர யாருமே தாழ்வாக வந்து பேசினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன், நல்ல மனுஷனை வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறது. அவர் பர்சனல் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா மேபி ஐஸ்வர்யா மேம் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், ஸோ டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஆனால் பேரண்ட்ஸாக தனுஷ்னா இப்பயும் தன் குழந்தைங்களை நல்லா பார்த்துட்டு வளர்த்துட்ருக்காரு. அவர் வந்து இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் வரும்போது மாமனார் படம் வந்து இப்போ ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா கூட மாசம்னு சொல்லி ட்விட்டரில் வந்து போஸ்ட் போடுறாரு. ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஷேர் பண்ணுறாரு. அப்படி பேரண்ட்ஸை மதிக்கிறாரு, பெற்றவங்களை மதிக்கிறாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமனாரை மதிக்கிறாரு. ஸோ எல்லோரும் மதிக்கிற ஒரு நபர் வந்து எப்படிங்க ஒருத்தங்க வந்து இவ்வளோ தரைகுறவாக பேசுகிற அளவுக்கு எப்படிங்க அவங்களால இருக்க முடியுது? இவ்வளோ கேவலமாக இருக்கிறனால தான் உங்களை சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கீங்க, உங்கள் அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் முகம் பார்க்கவே. ஸோ தனுஷ்னா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மன்றம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து கே சொல்கிறாங்களே, கார்த்திக்குமார் வந்து 12 வருஷம் கேவாக இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ கேவாக தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க? ஸோ இதுவே மிகப்பெரிய உருட்டு. அவங்க சொல்கிறது இதுவே போய் அவங்களுக்கு பர்சனல் சண்டை ஏதோ ஆயிருக்கு. ஸோ தேவையில்லாமல் தனுஷ்னா வந்து இழுத்து பப்ளிசிட்டி தேடுறாங்க.